பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உயிரிய கோட்பாடோடு மக்களை மட்டுமே நம்பி களம் கன்று இன்று தமிழகத்தின் முதலமைச்சராக மக்கள் இதயங்களை குடியிருக்கும் நம் அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று 52 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் தொட்டி, 520 மக்களுக்கு புடவைகள், 520 ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் 52 கட்டுமான தொழில்களுக்கு உபகரணங்கள் வழங்கும் இந்த நிகழ்ச்சிகளை வரி தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை போன்றோருக்கு என்றும் வழிகாட்டியாய் நம் தலைவர் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் நம் தலைவரை எப்போதும் தன் நெஞ்சில் சுமந்து கொண்டே இருக்கும் மாண்புமிகு பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் என் ஆனந்த் அவர்களை வரவேற்கிறேன். ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் அப்போ ஃபாரின்லேருந்து அப்போ தான் நான் இங்கே வந்தபோது எனக்கு பொதுச் செயலாளர் எனக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுத்தாங்க. நான் சிஎம்ஐ பார்த்துட்டு வந்தேன். ஒரு 1 இயர் பிஃபோர் இருக்கும். சிஎம் பார்த்து சிஎம் என்னை கூப்பிட்டு கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, ஆனந்தன் எனக்கு கூப்பிட்டுட்டு ஆனால் இவன் இப்போ தான் புதுசாக வந்திருக்கான், நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னாங்க. உடனே தளபதி என்னையை பார்த்து, அண்ணன் மிலிட்ரி ஸ்கூல் மாதிரி இருப்பார், உனக்கு அது செட்டாக தான் ஆகணும். மிலிட்ரி ஸ்கூலில் எப்படி இராணுவ இப்போ ட்ரைனிங்லாம் இருக்குமோ அதே மாதிரி 1 வருஷம் ட்ரைனிங் எனக்கு இருந்தது. அந்த ட்ரைனிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அண்ணனுக்கு தெரியும். அதெல்லாம் முடிச்சு இந்த பச்சை இங்கில் சைன் போடுறதுக்கு முதல் காரணம் எங்கள் வழிகாட்டி என் ஆனந்தன் அவர்கள் மட்டுமே தான் சேரும். கழகத்தின் கொள்கை குரலாய் ஓங்கு ஒழிக்கும் அன்பு அண்ணன் ராஜ்மோகன் அவர்களையும், மருத்துவத்துறையில் மக்கள் நலவாறு கொண்டிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அருண்ராஜ் அவர்களையும், மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச நிர்வாகி ஆர் கமலகண்ணன் அவர்களையும், மற்ற பகுதி செயலாளர் மணி அவர்களையும், வட்டச் செயலாளர் கோகுல் அவர்களும் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான நன்றியை நான் இந்த மேடையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு கார் ஓட்டுநரின் மகனாக எளிய பின்புலத்தில் இருந்து வந்த இந்த சபரிநாதனை விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழக அரசின் தலைமை கொறடாவாகவும் உயர்த்தி அழகு பார்த்தவர் நம் தலைவர். ஓட்டுநர் மகனுக்கெல்லாம் நம் தலைவர் தேர்தல் போட்டியிட சீட் கொடுத்தார். சிலர் நகையாட்டி பேசினார்கள். அவர்களை செயலால் பதிலடி கொடுத்து எளியோரும் அரசனை ஏறலாம் என்பதை நிரூபித்து காட்டிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கிறேன். மேலும் இன்னும் அழுத்தமாக இங்கே சொல்லிக் கொள்கிறேன். விருகம்பாக்கம் தொகுதி எப்போதும் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாகவே திகழும். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் தமிழகம் இன்னும் பல உண்மை உயிர்களை எட்டியும் என்று கூறி என நன்றி, வணக்கம்.